See, one of the most important things நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா செக்ஷன் 143 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் தான் ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 143. அதில் தான் வந்து இப்போ நம்ம இந்த கம்பெனிஸ் ஆடிட்டர் ரிப்போர்ட் ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த காரோ 2020மே இந்த 143 ரிக்குவயர்மெண்ட்ஸ் கீழே தான் 143 செக்ஷன் கீழே தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ இதில் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா காரோட அப்ளிகபிலிட்டி என்ன, தட் இஸ் இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி கம்பெனி எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேட்டகரி பார்த்தோம்ல, அது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காரோவை நம்ம வந்து ஒரு ஆடிட்டர் வந்து இன்னொரு ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணும்பொழுது இது சிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லப்படுற கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருப்பாங்க, ஹோல்டிங் கம்பெனிக்கு ஒரு 3 சப்சிடரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 சப்சிடரி கம்பெனிஸ்னுடைய இன்ஃபர்மேஷனையுமே ஹோல்டிங் கம்பெனியோட இணைச்சிருவாங்க, அதுக்கு பேர் தான் கன்சாலிடேஷன். இந்த மாதிரி கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த கன்சாலிடேஷன் அந்த கன்சாலிடேஷன் ஒரு கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்ணக்கூடிய அந்த ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த காரோவை ஃபாலோ பண்ணணுமா, காரோ ரிப்போர்ட்டிங் இஸ் இட் அப்ளிகபிள் ஃபார் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே டிஸ்கஷனே. ஸோ ஒரு கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம காரோ ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரோ இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸப்ட் காரோவில் பேராகிராஃப் 3 பேராகிராஃப் 4னு 2 பேராகிராஃப் தான். பேராகிராஃப் 3ல் மொத்தம் 21 செக்ஷன்ஸ் இருக்குது. 21 ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குது. 21 மேட்டர்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எஸ்ஸா நோவா, ஃபேவரபிளாக அன்ஃபேவரபிளாக ஏன் இந்த கம்பெனிக்கு இது அன்ஃபேவரபிளாக இருக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரியா? இப்போது இந்த பேராகிராஃப் 3 அண்ட் பேராகிராஃப் 4ன்னு சொல்கிறோம்ல காரோவுக்கு கீழே, அந்த பேராகிராஃப் 3ல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 21 செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் 21 விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. இந்த 21 விஷயங்களுமே அந்த கம்பெனி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா, எஸ்ஸா நோவா நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். நோவா இருக்கிற பட்சத்தில் இஃப் இட்ஸ் அன்ஃபேவரபிள் ஃபார் த கம்பெனி, ஏன் அது அப்படி இருக்குன்ற ரீசன்ஸை தான் நீங்கள் பேராகிராஃப் 4க்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. சரியா? இப்போது இதில் ஒரு கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த காரோ அப்ளிகபிள் இல்லையான்னு பார்த்தா இது அப்ளிகபிள் கிடையாது. எக்ஸப்ட் பேராகிராஃப் 3ல் 21, அதாவது 21ஆவதா கடைசியாக 21 தான் இருக்குது மொத்தமாகவே, அதில் 21 கடைசியாக கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தே சே தட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 சப்சிடரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 சப்சிடரிக்கும் தனித்தனியாக ஆடிட் நடக்கும். அந்த சப்சிடரியை ஆடிட் பண்ணக்கூடிய ஆடிட்டர் பேர் வந்து காம்பனண்ட் ஆடிட்டர்னு பேர். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, இல்லைனா நீங்கள் கற்றுக்கோங்க. தேர் ஆர் 2 திங்ஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் ஆடிட்டர் அப்புறம் காம்பனண்ட் ஆடிட்டர்னு உங்களுக்கு 2 கான்செப்ட் இருக்குது. பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த ஹோல்டிங் கம்பெனி இருக்குல்ல, அந்த ஹோல்டிங் கம்பெனியோட ஆடிட்டர் தான் பிரின்சிபல் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறது. அதே ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்கிறோன்னா அந்த ஹோல்டிங் கம்பெனி வந்து இட்ஸ் ஹோல்டிங் மோர் தேன் 51% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அதர் கம்பெனிஸ். ஒன் கம்பெனியில் நிறைய கம்பெனியை வந்து அவங்க சப்சிடரியாக வச்சுருக்கலாம். இப்போ அந்த மாதிரி நிறைய சப்சிடரி கம்பெனிஸை இந்த ஹோல்டிங் கம்பெனி ஹோல்ட் பண்ணும் பொழுது ஸோ இந்த ஹோல்டிங் கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய ஒரு 10 சப்சிடரியோ 100 சப்சிடரி கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு சப்சிடரிக்கும் ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க. ஸோ லைக் ஒவ்வொரு சப்சிடரிக்கும் தனித்தனியாக ஒரு ஆடிட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக ஒரு 15 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குன்னா ஒரு 3 சப்சிடரி கம்பெனிஸ்க்கு ஒரே ஆடிட்டர் இருக்கலாம், இல்லை இன்னும் 2 சப்சிடரி கம்பெனிஸ்க்கு ஒரே ஆடிட்டர் இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு சப்சிடரி கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஆடிட்டர் இருக்கலாம். இது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன், அந்தந்த கம்பெனியோட சிச்சுவேஷனை பொறுத்து. பட் இந்த ஒவ்வொரு சப்சிடரி கம்பெனிக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆடிட்டர் இருப்பாங்கள்ல, அந்த ஆடிட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் சப்சிடரியோட ஆடிட்டர் ஒரு காம்பனண்ட்டோட ஆடிட்டர்னு சொல்லுவோம். ஏன் இவங்களெல்லாம் நீங்கள் காம்பனண்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி தான் ஹோல்டிங் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் எதெல்லாம் கொண்டு வந்து ஆட் பண்ணுவீங்கன்னா எல்லா சப்சிடரி கம்பெனிஸோட டீட்டெயில்ஸையும் கொண்டு வந்து அப்படியே மர்ஜ் பண்ணுவீங்க, கன்சாலிடேட் பண்ணுவீங்க. அதனால தான் அது பேர் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சப்சிடரி கம்பெனிஸ் ஒரு 100 சப்சிடரி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100 சப்சிடரி கம்பெனிஸோட இன்ஃபர்மேஷனையும் ஒன்றா சேர்த்தா தான் கன்சாலிடேட் பண்ண முடியும், கன்சாலிடேஷன் நடக்கும். ஹோல்டிங் கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டில் இந்த 100 கம்பெனிஸோட விஷயங்களை கொண்டு வந்து கன்சாலிடேட் பண்ணுவீங்க. இந்த 100மே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா these are called the components of holding company.
ஹோல்டிங் கம்பெனியோட காம்பனன்ஸே இவங்க தான். இவங்க எல்லாரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் தன்னோட இணைச்சிக்கும் போது தான் ஹோல்டிங் கம்பெனி அலாங் வித் இந்த 100 சப்சிடரி கம்பெனிஸோட இன்ஃபர்மேஷன் தன்னோட இணைச்சிக்கும் போது தான் ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதே நடக்குது. ஸோ அந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு பகுதி இந்த ஒரு சப்சிடரிங்கிறதுனால தான் இவங்களை வந்து நம்ம காம்பனண்ட் ஆடிட்டர்னு சொல்கிறோம். சரியா? இந்த 100 சப்சிடரி ஆடிட்டருமே தனிப்பட்ட முறையில் காரோ CARO அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இந்த ஒவ்வொரு சப்சிடரி கம்பெனியுமே ஓகேவா, இந்த ஒவ்வொரு சப்சிடரி கம்பெனிக்கும் டெஃபினட்டாக அந்த சப்சிடரியோட ஆடிட்டர் செப்பரேட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, காம்பனண்ட் ஆடிட்டர் நம்ம சொல்லக்கூடியவங்க, அந்த சப்சிடரியோட ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா காரோவை ப்ரெசென்ட் பண்ணுவார். செக்ஷன் 3 லைக் பேராகிராஃப் 3 பேராகிராஃப் 4 கொடுத்துருக்கக்கூடிய என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸோ அதன்படி அவர் ஆடிட்டர் ரிப்போர்ட் பண்ணுவார். Do you understand? இந்த 100 சப்சிடரியோட விஷயங்களையும் கொண்டு வந்து கன்சாலிடேஷனில் உள்ளே சேர்க்கும் பொழுது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு தனியாக காரோ கொடுக்க முடியாது. பிகாஸ் நீங்கள் எதை நினச்சி கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அந்த கன்சாலிடேஷனுக்கு ஒரு காரோ கொடுக்கணும்னா 21 பேராகிராஃப்ஸ் இருக்கும். அந்த 21 பேராகிராஃபை எந்தெந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எஸ் ஆர் நோவான்னு சொல்வீங்க? இட் வில் பி டோட்லி டிஃபிகல்ட். அதனால் சிஎஃப்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 21st பேராகிராஃப் சிஎஃப்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காரோ நாட் அப்ளிகபிள். ஆனால் பேராகிராஃப் நம்பர் 3 காரோவில் பேராகிராஃப் நம்பர் 3ல் கடைசியாக 21 அப்படின்னு சொல்லிட்டு 21st ஒரு விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா அந்த சிஎஃப்எஸ் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சப்சிடரியோட ரெஸ்பெக்டிவ் ஆடிட்டர், அந்தந்த சப்சிடரியை ஆடிட் பண்ணக்கூடிய அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆடிட்டர் அந்த ரெஸ்பெக்டிவ் காரோ ரிப்போர்ட்டில் ஏதாவது அன்ஃபேவரபுளாக கொடுத்துருந்தால், அந்த அன்ஃபேவரபிள் கொடுத்துருக்கிறது எப்படின்னா அதாவது அவரோட ரீசன்ஸ் வந்து அட்வர்ஸாக ஏதாவது அவர் கொடுத்துருக்காரு, இல்லை குவாலிஃபைடாக ஏதாவது கொடுத்துருக்காரு. அது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், எனி குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் கிவன் பை த சப்சிடரியோட ஆடிட்டர் இந்த ரெஸ்பெக்டிவ் ஆடிட் ரிப்போர்ட். புரியுதா? அப்போ அந்தந்த சப்சிடரி ஆடிட் பண்ண ஆடிட்டர் அந்தந்த சப்சிடரி கம்பெனிக்கு தனியாக காரோ ஒன்று ரெடி பண்ணியிருப்பார். அந்த காரோ ரிப்போர்ட்டில் 21 விஷயத்துக்கு எஸ் ஆர் நோவா ஃபேவரபிள் அன்ஃபேவரபிளான்னு கேட்பாங்க. அந்த 21 மேட்டர்ஸில் சிஎஃப்எஸ் தான் லாஸ்ட் பாயிண்ட், அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி 20 பாயிண்ட்ஸ்க்கும் அந்தந்த சப்சிடரியோட ஆடிட்டர் கரெக்டாக பதில் சொல்லியிருப்பார். ஓகேவா? அந்த பதிலில் ஏதோ ஒரு பதிலோ இல்லை நிறைய பதிலோ எப்படி இருந்துச்சுன்னா ஃபேவரபிளாக இல்லாமல் அன்ஃபேவரபிளாக ஏதாவது அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி எதாவது ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி சொல்லியிருக்காங்க அழகாக பாருங்கள். குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் given by the respective auditors in the caro of the subsidiary companies. அதை நம்ம அந்த சிஎஃப்எஸில் இணைக்கும் பொழுது இல்லை ஒரு 100 சப்சிடரி கம்பெனிஸை இணைச்சிருக்கோம். அந்த 100 சப்சிடரி கம்பெனிஸ்க்கும் 100 காரோ இருக்கும். அந்த 100 காரோவில் எந்தெந்த இடத்துலலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி 1க்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 கம்பெனிஸ் இருக்குன்னா 100 கம்பெனிஸும் சேர்த்து தான் நீங்கள் சிஎஃப்எஸில் கொண்டு வருவீங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, காரோ இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் சிஎஃப்எஸ். ஆனால் ஒரே ஒரு 21st நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க அந்த சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 21st சொல்லியிருக்கிறது என்னது, சிஎஃப்எஸில் இணைக்கப்பட்டிருக்க 100 சப்சிடரி கம்பெனிஸ்லையும் 100 காரோ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த சப்சிடரியோட ஆடிட்டர் இஷ்யூ பண்ணியிருப்பார்ல, அந்த எல்லா காரோவையும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். அதில் கம்பெனி நம்பர் 1 அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் அந்த 20 விஷயத்தையும் பாருங்கள். 20 விஷயத்தில் எதெல்லாம் அன்ஃபேவரபுளாக இருக்குது, ஏதாவது ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் இருக்கா, ஏதாவது குவாலிஃபை பண்ணியிருக்காங்களா, என்ன எதுன்னு பாருங்கள். எனி குவாலிஃபிகேஷன் இருக்கா? ஓகே, கம்பெனி 1 8th பேராகிராஃப் குவாலிஃபிகேஷன் போடுங்க. அடுத்தது கம்பெனி 2 அப்படின்னு எழுதிட்டு கம்பெனி 2ஓட காரோ பார்க்குறீங்க. ஓ 9th பேராகிராஃப் இருக்குது, 9th விஷயம் இருக்குது. லைக் 20 சப்ஜெக்ட்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 9th சப்ஜெக்டில் வந்து இல்லை ஏதோ அன்ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி செகண்ட் கம்பெனியோட ஆடிட்டர் சொல்லியிருக்காங்க. இது நோட் பண்ணுங்கள். இப்படி அந்த 100 கம்பெனிஸினுடைய காரோவை நீங்கள் எடுத்து பாருங்கள். சிஎஃப்எஸோட ஆடிட்டர் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சைன் பண்ண போகிற ஆடிட்டர் எடுத்து பார்த்து அந்த 100 காரோவில் எங்கெங்கெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக கம்பைலேஷன் மாதிரி நீங்கள் உட்காந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் சிஎஃப்எஸ், அதாவது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஆடிட்டர் இருக்கார்ல, அவர் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரே பாயிண்ட் அது மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜரும் அவர் கிடையாது. பிகாஸ் சிஎஃப்எஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா சப்சிடரியோட ஒரு கன்சாலிடேஷன் தானே தவிர அதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்டாண்டிங்ன்றதுனால சிஎஃப்எஸ்ஸை ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் காரோ இஸ் நாட் அப்ளிகபிள். பட் 21st பேராகிராஃப் மட்டும் அப்ளிகபிள். காரோவில் 21st சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் நமக்கு அப்ளிகபிள். அது என்னன்றதை நம்ம இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். ஓகேவா? ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் காட் அ கிளாரிட்டி in the application of CARO with respect to consolidated financial statements and the 21st subject matter. Okay,
தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் ஆர் கம்மிங் யோர் வே. தேங்க்யூ ஸோ மச்.